ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். ஸோ நம்ம மழை காலம் வந்தாலே நம்ம தோட்டத்தில் பூச்சி தாக்குதல் ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர்பில்லர் பாருங்கள், இத்தனை கேட்டர்பில்லர் ஒரு ரோஸ் செடியில் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட் மூலமாக நான் இதை எப்படி ஸ்டன் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இப்போ ஊற்ற அதை அப்படியே துடிச்சு கீழே விழுந்து அப்படியே ஸ்டன் ஆகிடும், ஷாக் ஆகிடும். நீங்கள் பாருங்கள். பாருங்க, அதால் ஜீரணிச்சிக்கவே முடியல, எப்படி கீழே விழுந்துருச்சுன்னு. இப்போ இந்த பெஸ்டிசைடை நம்ம எப்படி செடிங்களுக்கு கொடுக்கறதால எந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் இப்போ எடுத்துருக்கிறது ஒரு 5 லிட்டர் கேனுங்க. இந்த 5 லிட்டர் கேனில் நான் ஒரு 4 லிட்டர் வாட்டர் எடுத்துகிட்டு 1 லிட்டர் என்னுடைய அந்த டிகாக்ஷன் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 லிட்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 150 ml இந்த லிக்விடை ஊற்றிக்கோங்க. இது கூட 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml நீம் ஆயில் கொடுத்துக்கோங்க. அது போக 2 to 3 ட்ராப்ஸ் உங்களுடைய லிக்விடை ரொம்ப ஒரு விம் மாதிரியான ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விடை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நீம் ஆயில் மேலே ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நீம் ஆயில் டைரெக்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிக்கிற அந்த செடியில் போய் பட்டுரும். ஸோ அந்த செடி அப்படியே காஞ்சி போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடியில் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கிளைமேட் கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது கோல்டுன்னா எப்படின்னா ஒரு 7 o'clock to 9 o'clock டைமில் நீங்கள் கொடுக்கலாம். ஈவினிங் ஒரு 5 to 7 o'clock அந்த மாதிரி கொடுக்கலாம். மழை இல்லாத போது அன்றைக்கி மழை பெய்யாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் போட்டதுக்கப்புறமா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அது எல்லாமே வாஷ்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாங்க, நம்ம வெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சன்னில் அதை அப்படியே உறிஞ்சிக்கும் சீக்கிரமாக. ஸோ ரொம்ப நேரம் செடியில் இருக்காது. நைட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி அப்படியே செடியில் இருக்கிறதால அது ஃபங்கஸ் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே ஆகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா 7 to 8 டைம் மார்னிங்கும், நைட் 4 to 7 டைமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா செடிங்களுக்கு கொடுங்க. செடிங்களுக்கு கீழே, அதாவது இலைகளுக்கு கீழே, ஸ்டெம்மில், அதுக்கப்புறம் இலையில, பூவில், பட்டில், அப்புறம் மண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுங்க. ஏன்னா இதில் நம்ம பப்பாயா, ஆடாதோட, நீம், அதுக்கப்புறம் அது என்னது சீதாப்பழ இலை, இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம். ஜிஞ்சர், கார்லிக், சில்லி, டர்மரிக் எல்லாம் போட்டிருக்கிறதால ஃபங்கஸ்க்கும் நல்லது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லது, மண்ணுக்கு நல்லது. அதுக்கப்புறம் அத்தனை வகையான பெஸ்ட்டு, இன்செக்ட்ஸாக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, மைட்ஸாக இருந்தாலும் சரி, பிளாக் ஸ்பாட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபங்கல் அட்டாக்காக இருந்தாலும் சரி, ரூட் ராட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஸோ அதனால் நீங்கள் எல்லா இடத்துக்கும் தயங்காமல் கொடுத்துக்கலாம். இதை கொடுக்கும்போது உங்களுடைய ஒரு சில செடிக்கு மட்டும் கொடுக்காம உங்கள் கார்டனில் சுற்றி இருக்கிற செடி எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம இன்ஆர்கானிக்காக, அதாவது கெமிக்கல் பெஸ்டிசைட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லுக்கே பக்கத்தில் செடியிலேருந்து கூட வராது, பக்கத்து செடி கூட வராமல் இருக்கும். பட் இதுலேயும் நம்ம ஸ்மெல்லுக்கு கார்லிக், ஜிஞ்சர்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட பக்கத்து செடியில் இன்ஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த செடியிலேருந்து இதுக்கும் வரும். ஸோ கொடுக்கும் போதே எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துடுங்க. அப்புறம் நம்ம செடியில் இருக்கிற எல்லோ லீவ்ஸு, எல்லோவில் பிளாக் ஸ்பாட்ஸ் வந்திருக்கிறது, இல்லைனா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்திருக்கிறது, ஒயிட் ஸ்பாட்ஸ் வந்திருக்கிறது, இது எல்லாத்தையுமே இம்மீடியட்டாக நம்ம கட் பண்ணி, ஸ்டெம்லாம் சில இதுக்கு பிளாக்காக இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, தலைச்செடி எதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு டெய்லி க்ளீன் பண்ணிட்டே வரணும். ஏன்னா வின்டர் சீசன்றதால சத்துக்கள் எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும், இல்லைனா அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது 1 வீக் ஆஃப் ரிசல்ட்டுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே செவேல்னு எவ்வளோ கொத்து கொத்தாக லஷ் க்ரீன் லீவ்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அதில் ஒரு இன்ஃபெஸ்டேஷன் கூட இல்லை.
எப்ஸு எதுலேயுமே இன்ஃபெஸ்டேஷன் இல்லை. நான் அதுக்காக தான் இதை வந்து நான் 1 வீக் அப்புறம் நான் காமிக்கிறேன். இத்தனைக்கும் நான் பண்ணதுக்கு அப்புறமே இமீடியட்டாக அடுத்த நாளே மழை வந்துச்சு. பட் 1 டே அதில் ஸ்டே இருந்தது. அந்த ஸ்மெல் இன்னுமே இருக்குது கார்டனில். இந்த பூக்கள் எல்லாம் பாருங்கள், யூஸ்வலாக இதை ஃபுல்லாக இன்வெஸ்ட் ஆகி போயிருக்கும். மொட்டுக்கள் எல்லாம் தின்னு இருக்கும். பட் இப்போ பாருங்கள், அந்த லீஃபில் இருந்து அந்த ஃப்ளவர்ஸ் பட்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுதாங்க அந்த மருந்தோடைய ஸ்பெஷாலிட்டி. லைக் 100% எஃபெக்டிவ், இன்னொன்று காஸ்ட் ஃப்ரீ. ஸோ இவ்வளோ செடிக்கு என்னால் வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதாங்க எஃபெக்டிவான ரெமெடியாக இருக்குது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கிது. இந்த செடி நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ இன்ஃபெஸ்டேஷன் இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை. புதுசாக வர இதுலையுமே வந்து ஒரு இன்ஃபெஸ்டேஷனையும் நான் பார்க்க முடியல. இது வந்து கேட்டர்பில்லரில் அஃபெக்ட் ஆன பிளான்ட். இப்போ பாருங்கள், அந்த மொட்டுகள் வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு. இது கேட்டர்பில்லர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சாப்பிட்ருக்கும். அந்த 2யும் ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து புது மொட்டுக்கள் கூட வந்து வர ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபெஸ்டேஷன் போகிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது கூட நம்ம வந்து உரங்களும் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பட்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆஃபிட்ஸ் இல்லை, த்ரிப்ஸ் இல்லை, மைட்ஸ் இல்லை, ஸ்பைடரை காணவே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த பட்டெல்லாம் பாருங்கள், நம்ம அந்த இன்ஃபெஸ்டேஷன் இருந்த பட் இங்கே பாருங்கள், அதில் ஒரு லீஃப் மைனஸ் கூட இல்லை. அவ்வளோ கிளியராக இருக்குது, ப்ளூம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது மாத்திரம் இல்லைங்க, இதில் எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பட்டில் கூட அந்த இன்ஃபெஸ்டேஷன் இல்லை. இங்கே பாருங்கள், அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகியிருந்த ஒரு கொஞ்சம் செடிகள் மட்டும் இன்னுமே வந்து கொஞ்சம் இருக்குது. பட் அதுக்கு வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். இப்போ இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கங்க. ஏன்னா எல்லா டிப்ஸை வாட் நாட் டு டூ, வாட் டு டூ, எது பண்ணக்கூடாது, பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணி அதில் எஃபெக்டிவாக எல்லாமே போகலாம். ஓவராக நிறைய ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி செடி நல்லா இருக்கிற செடி பட்டும் போகலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ இதில் நான் வந்து சீத்தாப்பழ லீஃபு, நீம் லீஃப், அதுக்கப்புறம் ஆடத்தோட லீஃப், அப்புறம் பப்பாயா லீஃப் வித் ஸ்டெம் இதெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன். எடுத்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கொஞ்சம் சில்லிஸ், கார்லிக், ஜிஞ்சர் எல்லாத்தையும் எடுத்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா அரைச்சி, அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா காய்ச்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா நுர வந்ததுக்கப்புறமா வந்து அதை அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டு ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா வந்து அதை நல்லா பிழிஞ்சு அந்த சாரை தனியாக, அந்த சக்கையை தனியாக எடுத்து வேறு வேறு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து கூடுதலாக கொஞ்சம் வந்து டர்மரிக் யூஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து பாயில் பண்ணுங்கள். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் திரும்படி அந்த அடுப்பில் இருந்து அதை இறக்கி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு கூலான இடத்துல வந்து அதை வச்சிருங்க. வச்சு அது 1 வீக் வந்து ஃபர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த சக்கை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சக்கையை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த கேட்டர்பில்லர் இது காமிச்சேன்ல, அந்த சக்கையில் இருக்கிற அந்த ஜூஸ் தாங்க அந்த எஃபெக்ட்டு. வெறும் அந்த டைம் நான் வந்து கசக்குன அந்த சக்கையில் இருக்கிற அந்த தண்ணி ஊற்றின ஜூஸ் தான் வந்து கேட்டர்பில்லர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்டன் பண்ணுச்சு. இந்த சக்கையெல்லாம் எடுத்து நம்ம தண்ணி கலந்து கொஞ்சம் செடிக்கெலாம் வந்து அப்படியே ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா கிரவுண்ட் லெவல் சாயிலுக்கு வந்து அது சத்தாகவும் இருக்கும். ரூட் ராட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து போக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கூட இப்போ இந்த டிகாக்ஷனை வந்து 1 வீக் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த டிகாக்ஷன். அந்த 1 வீக்கில் வந்து அது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். அதுதான் நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து கலந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அடிக்கிறோம். இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதனால ஏதாவது ரிசல்ட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் தோட்டத்தில் இஷ்யூ இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அது குறித்தான ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு டிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் எங்கள் கார்டனில் அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் கார்டனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஹாப்பி கார்டனிங்.